முடியாது. அப்படி முடியறதா இருந்தா எத்தனையோ ஜோசிக்காரங்க தான் இப்ப என்ன இருப்பாங்க, பிரதமராவோ அவனுக்கு எல்லாம் தெரியும், அதிபராவோ இருப்பாங்க. ஒரு ஜோசிக்காரன் கூட அப்படி யாரும் வரல. அப்படின்றப்ப ஜோசியத்தினால எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு யாரெல்லாம் ஜோசிக்காரங்க வந்தாங்களோ அவங்களுக்குலாம் அவங்கவுங்க வாழக்கூடிய இடத்துல 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தாங்க. நீங்க என்னதான் தேர்ச்சி அடைஞ்சாலும் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 3500 குழந்தைகள் சாகுது பசினால. அந்த பசி மரணங்களை இன்னும் தவிர்க்கல. அதுக்கு ஏதாச்சும் வழிகள் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்குன்றதான் பாக்குறேன். வராங்க, நான் வராங்க, அது குறை சொல்ல. ஆனா அப்படி இல்லைன்னு சொல்றேன். யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். நீங்க யதார்த்தத்தை இருக்கிறது அப்படிதான். அப்ப முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. இந்திய அரசியல் எதுவும் மாற்றங்கள் வரும்? இந்திய ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டுல மாற்றம் வரலாம். இல்ல இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்தா. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா தமிழர்களுக்கான கருத்தியல் அரசியலை பேசக்கூடிய ஒரு சுதந்திரமான ஊடகம். குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடைய பொருளாதார பங்களிப்பும் இல்லாமல் தனித்துவமாக இயங்கக்கூடியது. எங்களுடைய ஊடக பயணம் சிறப்பாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக அவசியமானது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR கோடு மூலமாகவோ அல்லது யூடியூபுடைய ஜாயின் பட்டன் மூலமாகவோ கூட நீங்கள் எங்கள் கூட இணைந்து பயணிக்கலாம். ஊடக அரசியல் பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். நாம் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். அந்த டைம் விதி நடந்ததுனால அவங்கள பாராட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் வந்து ஆளெல்லாம் சொல்ல மாட்டேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சரிங்களா? ஒரு இதுக்கு முன்னால இருந்த ஒரு பெண்மணி, ஒருத்தவங்க பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து எல்லா ஜோசிக்காரங்களையும் கூப்பிடுறாங்க. இதுக்கு நீங்க பேரே சொல்லிருக்கலாம். சரிங்க, பரவாயில்ல. அப்படி சைலண்ட் போட தானே ஒரு நீங்க சைலண்ட் சொல்ல விளையாடுறீங்க. ஓகே, அப்போ அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க ஜாதகத்தை கொடுத்து. உங்களை கூப்பிடுறாங்க? என்ன கூப்பிடலைங்க, நாங்க வந்து ஜோசிக்காரங்களை கூப்பிடுறாங்க. நிறைய ஜோசிக்காரங்களை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு, இந்த ஜாதகத்துக்கு முதல்வராகக்கூடிய யோகம் இருக்கா, பரிகாரம்லாம் கேட்கல, இருக்கான்னு கேட்குறாங்க. அதுல வந்து நிறைய பேர் இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் இல்லைங்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சரிங்க, ரொம்ப வந்தது எனக்காக நீங்க நேரத்தை செலவு பண்ணதுக்கு நன்றி. ஏன்னா ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க, பெரிய ஒப்பீனியன் கேட்குறாங்க, வந்ததுக்கு நன்றி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, போயாச்சு. ஒரு 3 நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு ஒரு 3 நாள் முடிச்சுட்டு எல்லாரும் ஊருக்கு போயிடுறாங்க. எலெக்ஷன் வருது, அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அன்னைக்கு யாரெல்லாம் ஜோசிக்காரங்க வந்தாங்களோ அவங்களுக்குலாம் அவங்கவுங்க வாழக்கூடிய இடத்துல 2 கிரவுண்ட் இடம் கொடுத்தாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது எதாவது வந்து வருவாங்கன்னு சொன்னவங்களுக்கு கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஓ, அது நான் இல்ல, வாங்கினவரு என்னோட ஃப்ரெண்டு. அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்ப இது என்னன்னா, பேச கிளாஸ் கலந்து ஜோதிடம் கத்துக்கலாம் போல. இல்லைங்க, அது எல்லாருக்கும் தான். எல்லா ஜோசிக்காரன் வரல. இன்னும் ஜோசியத்துக்கு பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் ரோட்ல உட்காந்துட்டு டெக்னிக்கலா ஜோசியம் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பரா சூப்பரா கணிதம் போட்டு எல்லாத்தையும் அக்வர ஆணி வர பேசுறவங்களுக்கு கிளைண்ட் வரல. ஏன்னா பரிகாரம் பண்ணாம இருக்கிறாரு. நிறைய ஜோசிக்காரங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பொருத்தம்ங்கிறது ஜோசியத்துல கிடையாது, திருமண பொருத்தம் ஜோசியத்துல கிடையாது. இது வந்து இடையில வந்து உத்தர காலாமிரத்துல காளிதாசர் தான் எழுதின, மகாகவி காளிதாசர் தான் எழுதினது புத்தகத்தை. அதுலதான் வந்துச்சு. இந்த அதுக்கு முன்னால ஜோசியத்துல கிடையாது. ஆனா இப்ப அதை சொல்லக்கூடிய ஜோசியரை யாரும் நம்ப மாட்டாங்க. பொருத்தங்கள் கிடையாதுங்க, எல்லாம் விதிப்படிதான் சொல்றவங்க நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்படுறவங்க நம்ம பார்க்கலாம். அப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஜோசிக்காரங்க நம்புறாங்க. அந்த ஜோசிக்காரங்க வந்ததுனால அவங்க ஜெயிக்கல. அவங்கள்ட்ட ஒப்பீனியன் இருந்தது, ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. ஒரு அட்வைஸ் கேட்கறதுல ஒரு விஷயம் பெருசா மாசா பண்ண போறோம், சரி அவரு எல்லாருமே வரமாட்டேங்கன்னு சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க நின்றுப்பாங்க, கிளம்புன்னு சொல்லிட்டு நின்றுப்பாங்க. அவங்களுடைய முடிவு, ஏன்னா அவங்களுக்கு ஃபிக்ஸ் செய்யப்பட்டது சீட்ல உட்காரணுங்கிறது. ஃபிக்ஸ் செய்யப்பட்டது ஒண்ணு. நான் அவங்களுக்கு ஒருவேளை நாளைக்கு விதி அவங்களுக்கு தெரியாம இருந்தா கூட அவங்க அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் அவங்களை லீட் பண்ணி கொண்டு போகுது. ஆக மொத்தத்துல வந்து எல்லா ஜோசிக்காரங்க சொன்னாலும் நிற்பாங்க, சொல்லாட்டினாலும் நிற்பாங்க. இதுல வந்து ஜோசி சொல்லி இடையில சொல்லி ஜெயிச்சவன் அவனுக்கு விதி. அதுல ஜோசியக்காரன் ஒண்ணுமே கிடையாது. ஜோசியக்காரன் ஒண்ணு. நான் தான் அதுதான் சொல்றேன். உங்களுக்கு வாழ்க்கையில குளறுபடி ஆகும் பொழுது ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக, நாளைய பற்றிய தெளிவுகள் வருவதற்காக. ஏன்னா நாளைய பற்றி எல்லாம் விதிப்படி போகுதுன்னு உங்களால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒரு வேலை ஆலோசனை தேவைப்படுது, வேலை போயிருச்சு, என்னைக்கு வேலை கிடைக்குன்னு தெரியல, பிள்ளைங்க சோத்துக்கு கஷ்டப்படுது, வேக்சின் போட காசு இல்ல, இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது என்னைக்கு தான் அந்த வேலை கிடைக்கும்னு தெரியணும். இல்லைன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதாச்சும் தெரியணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் நம்ம என்ன ஆயிடலாம், ரிலாக்ஸ் ஆயிடலாம். தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போராடலாம், இல்லைங்களா? அப்ப கண்டுபிடித்த கணியர்கள் வந்து இந்த ஜோதிடம் அவ்வளவுதான். அப்ப கணியர்ன்னு சொன்னோடனே வருது. கணியர் பூங்குன்றனாருடைய யாது முறை யாவரும் கிளீர். அதுல என்ன சொல்றாருன்னா, நீர் வழிப்படுதும் தான் சொல்றாரு.
அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பது நீரில் அடிபட்ட மாட்டிக்கிட்ட ஒரு இலை போல, அது பாட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கவனால எதுவுமே மாத்த முடியாது. செய்ய முடியாதுங்க. அப்ப ஊழ் அதிகாரத்தையும் திருவள்ளுவர் தான் சொல்றாரு, மூதுரையில ஔவையார் தான் சொல்றாங்க. ஊழ் வந்து உருத்து வந்து ஊட்டும்னு சொல்லி அந்த ஊழ்ங்கிறது இந்த இடத்துல கர்மாங்கிறது நீங்க கர்மான்னு பேர் வச்சுக்கோங்க, வச்சா என்ன ஆக போகுது? வேற பேர் இல்லாதவ என்ன பண்றது? இல்ல ஊழ்னா இப்ப தனிநபர்களுக்கு இந்த ஜோதிடத்தின் அடிப்படையில நீங்க செய்யற இன்றைய பிறப்புல நம்ம சரி தவறுகள் ரெண்டு இருக்குங்க. ஊழ் ஒண்ணு இருக்கு, வினை ஒண்ணு இருக்கு. வினை என்பது எனது சரி தவறு. என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எல்லா பேரும் என்ன சொல்றாங்கன்னா முன் ஜென்மம் அப்படின்னு சொல்றாங்க, புனர்ஜென்மம், பூர்வ ஜென்மம், உத்தர ஜென்மம் பிடிக்காம பூர்வ ஜென்மம்னா இதுக்கு முன்னால அந்த ஜென்மத்தை சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பூர்வ ஜென்மம் என்பது கற்பகோள வாசம்னு சொல்றாரு. கர்ப்பத்துல இருந்தோம் இல்லையா, அதான் உங்களுடைய பூர்வ ஜென்மம் சொல்றாரு. கர்ப்பத்துல நீங்க என்ன மெமரி எடுத்துக்கிறீங்க அதான் இந்த வாழ்க்கைக்கு வரும். அப்ப கர்ப்பத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது என்ன மெமரிஸ் கிடைக்குது அப்படின்னா அம்மாவனுடைய உடம்புல இருந்து மெமரிஸ் கிடைக்குது. அந்த ஜீன்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்குறோம், அந்த வாழ்க்கையை நம்ம வெளியே வந்து வாழ்றோம். அப்ப இப்படி எடுத்துக்கலாமே, நீங்க அங்க போறீங்க இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னால இருக்கிறது அணுஜென்மம் புனர்ஜென்மம் சொல்லி பிரிச்சுட்டே போறாங்க. அப்ப நம்ம எங்க இருந்து மெமரிஸ் வாங்கிட்டு வரோம்னா நம்ம மரபுல வாங்கிட்டு வரோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் இங்க இருந்து கொடைக்கானல் போறேன் சார், கொடைக்கானல் போய் சுத்தி பார்க்கணும், என்ன வாடகைக்கு எடுப்பேன்? புல்லட் எடுப்பேனா எக்ஸல் சூப்பர் எடுப்பேனா? புல்லட் எடுப்பேன். ஏன்னா அதை எடுத்தாதான் அதை சுத்த முடியும். அப்ப எனக்கு தேவையான பொருளை நான் எடுத்துக்கொள்வது போல இந்த ஆன்மான்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. இந்த ஆன்மா வந்து என்ன செய்யுதுன்னா இந்த உடலை எடுத்துக்குது. ஏன்னா இந்த உடலை எடுத்தா தான் அதனுடைய டேட்டாவை வாழ முடியும். இந்த ஜீனுக்கான உடம்பையும் இந்த பாரம்பரியத்தை உடம்பு எடுத்தாலும் அது வாழ முடியும். அப்ப இந்த உடம்பை எடுத்ததால் இந்த ஆன்மா இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்திருக்குன்றத நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப இங்க ஆன்மா வந்துச்சா முன்பிறப்பு இருக்கான்றது தேவையில்லை. ஆனா வாழ்க்கை இப்படித்தான் போகுதுன்றப்ப இப்படி இருக்கலாம்ன்ற ஒரு அனுமானம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஒருவேளை இது இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றவனும் கதை தான் சொல்லணும். இல்ல நீ சொல்றது பொய், நீ முட்டாளுன்னு சொன்னா பரவாயில்ல, அப்படின்னா நீ உண்மையை சொன்னா அவனுக்கும் கதை தெரியாது, நிரூபிக்க முடியாது. அப்ப நிரூபிக்க முடியாத போது நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னால இருந்தவனை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர வேற வழி இல்லை. ஒருவேளை நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன்னா பார்க்காத, ஃபர்ஸ்ட் வந்து நீ எல்லாத்தையும் அரிசியெல்லாம் நீயே கண்டுபிடிச்சு சாப்பிடுன்னு சொல்ல வேண்டியதான். சரிதான் இல்லைங்களா? அப்ப வேக வைக்கிறது எப்படா வேக வைக்கிறதுனா தெரியாது. நம்ம பாபிலோனர்கிட்ட தான் வேக வைக்கவே கண்டுபிடிச்சோம், அது மாதிரி சுட்டு தான் தந்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தன்ட்டையும் கத்துக்கிறோங்க. அப்ப நம்ம எவன்ட்டே கத்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்தில் இருப்பது, நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய விதி. நீங்க ஒரு ஜோசியரை கூப்பிட்டோ இல்லைன்னா ஒரு பல பேர் அதுக்கு தவம் கிடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பழனிசாமி அவர்கள் பொசுக்குன்னு வராரு, டக்குன்னு டேபிள்ல இறங்குறாரு, வந்துடுறாரு, உட்கார்றாரு, வந்து உட்கார வச்சவங்களும் அனுப்பி விட்டுறாரு. இதெல்லாம் நடக்குது. உட்கார வச்சவங்களை அனுப்பி விட்டாங்கன்றத பாலிடிக்ஸா கூட இருக்கலாம், வெளியே இருந்து பாக்குறப்ப அது பாலிடிக்ஸா இருக்கலாம். இந்த கட்சிக்கு மேல கரை விழுகாம இருக்கிறதுக்கு அவங்களாவே என்ன செஞ்சிருக்கலாம், நான் வெளியே இருக்கிறேன், நீ உள்ளரு, நான் அப்படிதான் பேசுவேன், நீ அப்படிதான் வாங்க, நான் திட்டுறமாய் நீ திரும்புறமாய் திரும்புன்னு கூட சொல்லலாம். எல்லாமே சாத்தியம் தானே. ஆமா, அரசியல் எல்லாமே சாத்தியம். அப்ப இத்தனை 4 வருஷம் அமைதியா இருப்பாங்கன்னா 400 வருஷம் கூட அமைதியா இருப்பாங்க. சரிதானங்க? சரியான பங்கு வந்தா எல்லாம் அமைதியா இருப்பாங்க. பங்கு இல்லைங்க, ஒரு திட்டம் போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை பாக்குறோம். நான் அடிக்கிற மாதிரி அடிக்க, நீ ஆல்ற மாதிரி. ஏன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு பட்டம் வாங்கிட்டீங்க, திருட்டு பட்டம் வாங்கிட்டீங்க. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். என்ன செய்யறது? கம்பெனில இருந்து நீ வெளியே போயிரு அப்படின்னா கம்பெனி நமக்கு நடத்தணும், கம்பெனி புனிதமாயிருது. நீங்க இங்க வராத வரைக்கும் கம்பெனி புனிதமா இருக்கும். அப்ப உங்களை என்னைக்காவது சேர்த்தனாலும் கம்பெனியை தூய்மையை இழந்துரும். அப்ப நான் வெளியவே இருந்துக்கிறேன், நீ உள்ளே இரு, கம்பெனியை பிரைட்டாக வச்சிருந்தோம்னா முடிஞ்சு இல்லையா? அப்ப நம்ம எதையுமே எதையுமே பார்க்க தேவையில்லை, எல்லாம் பாலிடிக்ஸ். அப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் விதிதான்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இங்க யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது விதி, சரிங்களா? ஆனால் இதை வந்து தோப்பதையோ ஜெயிப்பதையோ மாத்தி போட முடியாது. அப்படி முடியறதா இருந்தா எத்தனையோ ஜோசிக்காரங்க தான் இப்ப என்ன இருப்பாங்க, பிரதமராவோ அவனுக்கு எல்லாம் தெரியும், அதிபராவோ இருப்பாங்க. ஒரு ஜோசிக்காரன் கூட அப்படி யாரும் வரல. அப்படின்றப்ப ஜோசியத்தினால எதுவும் செய்ய முடியாது ஒண்ணு. அதுக்கப்புறமா நம்ம யாரையாச்சும் ஒருத்தவங்களை எதிர்த்து அவங்களை காலி பண்ணவும் முடியாது ஜோசியத்துல. அப்படி செய்யறதா இருந்தா ஆங்கிலேயர்களையும் முகலாயர்களையும் இந்தியாவுக்குள்ளே விட்டுருக்க மாட்டோம், மந்திரவாதியை வீழ்த்திருக்கலாம். அதுவும் சாத்தியம் இல்லை. எனவே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் விதிப்படி தான் போகும். நான் என்னதான் ஏறி மிதிச்சா கூட உங்களால உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. ஆனா நீங்க இப்ப சொல்ற கருத்துக்களும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன கருத்துக்களுக்கும் நீங்களே முரண்படுறீங்க. என்ன முரண்படுறேன்? ஆரம்பத்துல நீங்க சொன்ன கருத்துக்கள் இந்த கிரகங்கள் வந்து எதுவும் செய்யறது இல்ல, அதுகள் பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது இப்ப திருப்பி சொல்றது கிரகங்கள் செய்யல. இப்ப நான் சொல்றது என்னுடைய விதியை கண்டுபிடிப்பதற்கு கிரகங்கள் உதவுகிறதுன்னு தான் சொல்றேன். கிரகங்களுடைய ஓட்டங்களை வைத்து காலங்களை வைத்துக் கொண்டு என்னுடைய விதியை புரிந்து கொள்கிறேன். ஆனா விதி எவன் கண்ட்ரோல் பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா விதிப்படி தான் நடக்குது. நான் சொல்றது புரியுதா? வேற நான் கிரகங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க சனி பிரச்சனையா, சனிக்கு போய் பூஜை பண்ணு,
அதுக்கு பிரச்சனை, அது போய் பூஜை பண்ணுன்னு சொல்ல. இது எங்க இருந்து கிரியேட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்பயும் நான் சொல்றதுன்னா நம்ம ஒரு செயலுக்கு அந்த ஆதியை வந்து கணிக்க முடியல. ஆதி யாருனாலும் புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பிக் பேங் தியரி அது இதுன்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, குவாண்டம் தியரி வரைக்கும் போய் முடிச்சுட்டு இருக்காங்க. எவனுக்கும் புரியல. கடைசியில் அது வந்து நிக்கிற புள்ளி வந்து ஏதாவது ஒரு புள்ளியில வந்து அதுக்கு நம்மளுடைய நீங்க வந்து நம்மளுடைய இல்லைங்க, நீங்க உள்ள மரபுகள்ல இது உலகம் முழுவதும் ஒரு மரபு இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப கிறிஸ்தவம் இருக்கு. கிறிஸ்தவத்துல வந்து இறைவன் என்ன செய்யறாருன்னா 7 நாட்கள்ல உலகத்தை படைக்கிறார். படைச்சு ஒரு உயிரை படைச்சு ஊதி காத்த கொடுத்து அவங்களுக்கு உயிர் கொடுத்து, அப்ப ஆதாமை ஏவாளையும் படைச்சு நீங்க இந்த புல் பூண்டு விருட்சங்கள் சகல ஜீவராசிகளும் இந்த பூமியிலே புல் பூண்டு விருட்சங்களை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க கடவீர்கள்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த ஆப்பிளை தொடாதீர்கள்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ சாத்தான் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிகள்னு சொல்றாங்க. அது வந்து அந்த இதை வந்து எல்லாருமே கேட்டிருப்போம், நீங்க கேட்டிருக்கீங்க. சரி, இதே மாதிரி இந்திய மதங்கள்ல ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா? இங்கேயும் இருக்கு. இங்கேயும் என்ன நம்பிக்கை இருக்கு? அதுல ஏதாச்சும் பேசிக் இருக்கா? இல்ல கதைகள் அங்க இருக்கிற பைபிள் கதைகள் இல்ல, இதுக்கு இணையான கதை எங்க இருந்து உற்பத்தி ஆச்சுன்றத சொல்றாங்க. அப்ப இந்து மதம் எதை உற்பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, இந்து மதம் வந்து பதி பசு பாசம் இந்த 3ம் வந்து அனாதின்னு சொல்லுது. அனாதின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சு? ஆற்றல் அழிவின்மை கோட்பாடுக்குள்ள வரோம். ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சு? சொல்ல முடியாது எங்க இருந்து வந்துச்சு. அப்ப சொல்ல முடியாதுன்றப்ப அது அனாதியில இருந்து இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மா என்பது சிற்றணு வடிவுடன் ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதுறாரு. அது வந்து சிற்றணு வடிவுடன், அது வந்து அது ஆற்றலாகத்தான் இருக்குது, அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. அப்ப ஆன்மா வேறு ஒரு பவராக, ஆன்மா வந்து பிறப்பு இறப்பு அது திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பிறப்பு இருக்கிறத தான் இந்த சித்தர்கள் வந்து பதி பசு பாசம் அனாதியில இருக்குது. அப்ப காலங்கள் கிடையாது, மாஸ் கிடையாது, வெடிப்பு பெருவெடிப்புக்கெல்லாம் முன்னால இருந்து இருக்குது. அங்கிருந்து வரும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, முதல் சிருஷ்டியில மாயை வந்துச்சு, அசுத்த மாயை சுத்த மாயின்னு 2 மாயை வந்துச்சு. அது வந்து தான் கண்மத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வடிவடியா வரும். நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போறோம். நம்ம ஏன் போறோம் அப்படின்னா, இந்த ஆன்மாங்கக்கூடிய அந்த பவர் அது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து இப்போ சுவிட்சை போட்டோன்னே எப்படி ஃபேன் ஓடுது அப்படின்னா உள்ள காயில் கட்டிக்கிறாங்க. ஒருவேளை காயில் இல்லாத இடத்துல வெறும் கரண்ட் போடுறதுன்னா ஒன்றும் ஆகாது. அது போல நம்ம உடம்புல கூடிய ஏதோ ஒரு ப்ராசஸ் இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம பிறப்பெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது இது ஏதோ ஒரு எண்டில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயற்கை படைச்சது அதாவே சரி பண்ணிடணும்ல. இயற்கை உங்களை ஒரு பர்பஸா படைச்சிருக்கு, என்ன ஒரு பர்பஸா படைச்சிருக்கு. அப்ப இந்த பர்பஸை என்னைக்காச்சும் ஒரு நாள் போய் எண்ட் பண்ணிடும்ல. நம்மளதான் தப்பா பண்ணுவோம், இயற்கை சரியா பண்ணலாம். அப்ப என்ன சொல்றாரு வள்ளலார்? என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா பண்ணும். ஒரு நாள் அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, இறைவன் ஒரு நாள் வெளிப்படுவார்ன்றப்ப இறைவன்றதை நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு மாதிரி அவர் சொல்லல. ஒரு சம்திங் ஏதோ நடக்கும், ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வெளிப்படும் பொழுது நீங்க எல்லாருமே வந்து ஜீரோக்கு போயிருவீங்க, ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிருவீங்க. அப்ப எல்லாமே செத்து விளையாடுறாங்க. இங்க சாகுறதுங்கிறது இல்லாததுக்காக தான் அவங்க கொண்டுறாங்க. இப்பதான் நம்ம செத்து விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த செத்து விளையாடாம இருக்கிறதுக்கு ஆன்மா வந்து ஜீரோ ஸ்டேட்டுக்கு போகணும் இல்லையா? அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகம் இங்க இருக்காது, ஏங்காது, உலகமே இருக்காது. அங்க இந்த இடத்துல வெற்றிடம் கூட இருக்காது. வெற்றிடம் இருந்தா தான் அங்க பருப்பொருள் வரும். அப்ப எப்படி ஆதி இருந்துச்சோ அதே ஆதிக்கு போயிடும். அப்ப இது ஒருவேளை அது நடக்கலாம், நடக்காம போலாம். இது நம்ம கற்பனையா கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாது. நம்ம இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வெறுமனே உள்ள நம்மளுடைய சூரிய குடும்பத்தை ஜூம் இன் பண்ணாலே நம்மளுக்கு புரியாது இல்லைங்களா? சூரிய குடும்பம் வந்து ஒரு பெரிய கேலக்சியில நம்ம வந்து ஒரு 2500 பால் வீதியில நம்ம ஒரு பால் வீதி. அப்படியே சுருக்கணும்னா 2800 உலகம் இருக்குது. அதை சுருக்கணும்னா பெரிய கேலக்சி இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே சுருக்கணும்னா பிரபஞ்சம் அப்படி போய் அறியப்படாத அண்டம்னு சொல்றான். தமிழ்ல அறியலையே இல்ல, அறியப்படா இன்னும் அறியலேன்னு சொல்றான். அப்ப அறியப்பட்ட அண்டம்னு பிரிக்கிறான். அறியப்படாத அண்டம் இதுக்கு மேல எத்தனை இது மாதிரி கோடி மடங்கு இருக்குன்னு தெரியலங்கிறான். இது எங்க இருந்து உருவாச்சு தெரியலங்கிறான். இதெல்லாம் ஸ்பேஸ். அப்ப என்ன சொல்றான், அந்த ஸ்பேஸே இல்லாம தான் இருக்குது இந்த இடத்துல. ஆனா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஒரு மாயையில வாழ்ந்துக்கிட்டு. இப்ப நம்ம உட்காந்துருக்க இடம் இருக்கு இல்லைங்களா, இது எங்க இருக்குது? இது நம்ம பூமின்னு நம்ம சொல்றோம். அப்ப பூமியே வந்து டஸ்ட்ங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய பூமி அவ்வளவு டஸ்ட்ங்கிறான். சூரிய குடும்பத்தை அதோட அது டஸ்ட்ங்கிறான். இந்த கேலக்சியே டஸ்ட்ங்கிறான். அந்த மில்கி வே டஸ்ட்ங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இங்க இருக்கு. நம்ம ஒரு அரை கிரவுண்ட் இடத்துக்கு எவ்வளவு போறோம். இதுல இருந்துட்டு நம்ம அந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை அது எல்லா உருட்டுறோம் இல்லைங்களா? அப்ப சம்திங் இது வந்து ஏதோ ஒரு, நான் திருப்பி சொல்றேங்க, நம்ம வாதம் பண்ணலாம், விதண்டவாதம் பண்ணலாம். ஆனா இங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஜோதிடரா நீங்க இவ்வளவு கட்டங்கள் இதெல்லாம் பார்த்த இதுல உங்களுக்குன்னு ஒரு அனுமானங்கள் இது இருக்கும்ல, இதெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் வந்து அதை வந்து நான் சொல்றது சார், இப்ப நம்ம பிறந்ததுல இருந்து ஒரு இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதத்துல ஒரு சில கிரகங்கள் இருக்கு. நீங்க அதனால நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, என்னுடைய கற்பனையில நான் கண்டுபிடிக்கல.
இதற்கு முன்னாடி இருந்த தகவல்கள் என்கிட்ட டேட்டாவா இருக்கு மண்டைக்குள்ள. அப்ப உதாரணத்துக்கு நான் என்னுடைய கிளாஸ்ல ஒருத்தவங்க பேரு சொல்றேன், ஆனா அவங்க தெரியாது இல்லையா யாருக்கும். மாலதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. மாலதின்னு யாராச்சும் ஒருத்தவங்க பேர் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல மணின்னு ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு மண்டைக்குள்ளலாம் ஓடல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவத்துல ஏற்கனவே 10 மாலதி கட்டம் பார்த்து நிறைய பார்த்துருப்பேன். அவங்களா காயத்ரின்னு பேர் இருந்தா அவங்க அந்த காயத்ரி ரிட்டர்ன் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. சரிங்களா, மேக்ஸிமம் காயத்ரின்னு பேர் யார் இருந்தாலும் பாருங்க அவங்க அம்மா வாண்டி தான் வாழ்வாங்க கல்யாணம் ஆனாலும். அப்ப இது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கொண்டு வரேன். ஓகேங்களா, அப்ப இதுக்கு முன்னால் இதே நீங்க பெரிய குண்டுகளா போடுறீங்க. காயத்ரிங்கிற பேர் இருக்கவங்களை எல்லாம் பயத்தை உண்டு பண்றீங்க. ஆமாங்க, நான் ஒன்னும் தப்பு சொல்லி அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்கன்னு தானே சொன்னேன். இப்படிதான் நான் ஒரு இடத்துல என்ன சொன்னேன்னா சரவணன் பேர் இருந்தா 2 திருமணம் ஆகும்னு சொன்னேன். ஒருத்தர் வந்து நான் கோர்ட்ல கேஸ் போறேன்னாரு. போடுங்க, எனக்கு ஒரு ப்ரூஃப் பாஸ் ஆகட்டும். உங்களுக்கு என்னைக்காச்சும் ஆகும்ல, இன்னைக்கு ஆகாது, என்னைக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பா ஆகும்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம். எனக்கு ஒரு நல்ல இந்த பெயர்கள் எல்லாமே வந்து அதையுமே ஆய்வு பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் பேர்கள் இருக்கிறது, ஜாதக அமைப்புகள் எல்லாமே ஒரு சிங்கா தான் வரும். அப்ப இந்த அனுபவங்களை எங்க இருந்து எடுக்கிறோம்னா இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப எனக்கு புதுசா வாழாத. இப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நான் வந்து இப்ப சரவணன் பேர் வச்சிருக்கவங்க எல்லாமே 2 திருமணம் 19 சொல்ல முடியுமா? ஆமா, 19 இல்ல, குறிப்பிட்டே சொல்லலாம். நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வழக்குல என்ன ஆச்சு? அதான் வழக்கு ஒன்னும் ஆகல. அவர் போடுறேன்னு சொன்னா போடுங்க, நல்லதுதான். ஏன்னா போட்டா தானே வந்து இது ஒரு ப்ரூஃபா மாறும். நாளைக்கு உங்களுக்கு ஆகிறப்ப எனக்கும் ஒரு பிடிப்பு வரும், உங்களுக்கும் அது மேல நம்பிக்கை வரும், சமூகத்துக்கும் இப்படி ஒண்ணு உண்மையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஆயிருக்கலாம் அவருக்கு. அப்ப சரவணன்ற பேர் வந்து குறிப்பிட்டே சொல்லலாம். அப்ப என்னன்னா இது அப்ப என்ன சார் ஆகுது அப்படின்னா, நீங்க சரவண பொய்கைங்கிறீங்கன்னா பழனியில இருக்குது. அங்க பழனியில அவருக்கு எத்தனை கல்யாணம்னா 2 கல்யாணம். கடவுள் உருவத்துக்கு வரும்போது 2 கல்யாணம் ஆயிடுது. இது மாதிரி நான் நிறைய பேர் வச்சிருக்கிறேன். 2 கல்யாணம் ஆகுறது, பிரச்சனை வருது, இது மாதிரி நிறைய பேர்கள் இது மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி ரிப்பீட்டா பார்க்கும் பொழுதும் இப்ப ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் எப்ப ஞானம் அடைவேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஞானம்னா என்னன்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு பொருள் ஒரு அனுபவம் தெரிஞ்சாதான் இதற்கு முன்னால் இந்த அனுபவம் இவர் பெற்றிருக்கிறாரா அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னால் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தன் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும் பொழுது கல்யாணம் ஆனவனுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவனுக்கு ஏன் கல்யாணம் ஆச்சு, இப்ப ஏன் ஆச்சுன்றதை நான் என்ன செய்யறேன், கிரகங்கள் ரீதியாக இந்த மாதிரி இருந்தா இப்படி நடந்திருக்குன்னு ஆய்வு செஞ்சு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். அப்போ ஒருத்தன் 2 கை இருக்குமா, ஒருத்தன் 1 கை இருக்குமா, 6 விரல் இருக்குமா, கண்ணு வந்து 1 கண்ணு இருக்குமா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன், ஆய்வு பண்ணி டேட்டாவை தான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டா எடுக்கிறீங்க, இப்ப தங்க விலை இப்படி ஏறுது, 100 கட்டம் உங்ககிட்ட வரும்போது அவங்ககிட்ட விசாரிக்கும் 100 கட்டம் இல்ல 1000 கட்டம். நான் என்கிட்ட ஒர்க் பண்ற என்கிட்ட படிச்சவங்க 2500 பேர். ஒரு ஆளு 100 ஜாதகம் கொடுத்தா கூட 2.5 லட்சம் ஜாதகம் ஆகி போச்சுங்களா. அப்ப நான் என்னுடைய அனுபவம் நிறைய பார்த்து சொல்றேன். ஒண்ணு நான் இது என்னோட மட்டும் இல்ல, என்னுடைய முன்னோர்கள் இருந்து வருது, இது 1000 வருஷமாவும் வருது. அப்படி கலெக்டிவா எடுத்து வைக்கும் போது இதுல ஒரு டேட்டா வச்சிருக்கேன். அப்ப ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. ஞானம்னா என்னன்ற ஃபீலே தெரியும். அது என்னன்னே தெரியாத போது நான் அவனுக்கு அது சொல்லவே முடியாது. அப்ப நிறைய ஜோசிக்காரங்க இன்னைக்கு நேத்து கூட ஒருத்தர் கேட்டார், நான் என்ன போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன்னு கேட்டார். சரி, நான் வந்து நீங்க பாம்பா இருந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் இல்லைங்களா. தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க, ஒருவேளை தெரிஞ்சா கூட என்னால அது தெரியாது எனக்கு. ஏன்னா போன ஜென்மம்ன்ற ஒரு விஷயம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சு அனுமானத்தின் அடிப்படையில் நான் ஒரு சும்மா அனுமானம்னா இல்ல, இவங்களா அடிச்சு விடுறது. ஏன்னா அப்படின்னா தானே இது வந்து நாங்க சப்தரிசி நாடின்னு ஒரு புக் இருக்கு. இது 3 ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க எதிர என்ன செஞ்சீங்க, அதனால இங்க வந்து ஏன் பிறந்தீங்க, எந்த குலத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு சகோதரி எத்தனை வருவாங்கன்றதெல்லாம் கணக்கு எழுதிருப்பான். இது வந்து ஒரு புரிதலுக்காக எழுதிருப்பான். இது வந்து என்னன்னா சப்தரிசி 1000 வருஷத்துக்கு முன்னால எழுதுனால எழுதிருப்பாங்க. நான் அந்த கட்டத்தை எடுத்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா 1800 ரூபா அந்த புக் எழுதிக்கிறான். புரிஞ்சுட்டீங்களா, 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு சப்தரிசின்னு எழுதி வச்சுக்கிறான். என்னன்னா இது யாரோ ஒருத்தவங்க குழப்பி விட்டுருக்காங்க இடையில. அப்ப ஜாதகத்தில் நான் திருப்பி சொல்றேன், யதார்த்தமான வாழ்க்கை இருக்கு இல்லையா, நான் பிறந்துட்டு சாகுற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கம் கூட வாழ இல்லைங்களா. இதனுடைய ஏற்ற இந்த நிச்சயம் ஏன் வருது, ஏன் பார்த்திபன் வந்து ஒரு முதல்வர் ஆகக்கூடாது, ஏன் பார்த்திபனை வந்து ஒரு ஜோதிடர் ஆகுது, ஏன் பாலா ஒரு கார்ட்டூனிஸ்ட், எல்லாமே அதாங்க ஜாதகத்துல இருக்க ஆகுது. நம்ம பிறந்திருக்கோம் அப்படிதான் ஆகுது. ஜாதகத்துல இருக்குதுங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க, நான் கண்டுபிடிக்கலைங்க. அதாவது திருப்பி சொல்றது கண்டுபிடிக்கல, அதாவது இந்த அமைப்பு இருக்கு அதனால நீங்க அதை சொல்றீங்க. நான் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரி வச்சிருக்கேன் சரிங்களா, நீங்க வரீங்க, வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு டெங்கு இருக்குன்னு சொல்றேன். இப்ப நான் நீங்க மிஷின் வந்ததுனால தான் டெங்கு வந்துச்சா, ஏற்கனவே இருக்கு. ஆமா, அப்ப நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய விதி இருக்குது, அதை கண்டுபிடிச்சு சொல்றேன். நீங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றது உங்களுடைய விதி, இது எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. ஆனா நீங்க ஆர்டிஸ்ட் ஆகிறீங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அவ்வளவுதான். ஓகேங்களா, இது ஏன் கண்டுபிடிச்சு சொல்றீங்க அப்படின்னா அது என்னுடைய ஆர்வம். இப்ப நீங்க வந்து திண்டுக்கலுக்கு போறீங்க, மதுரையில பஸ் ஏறுறீங்க, இல்லைன்னா திருச்சியில பஸ் ஏறுறீங்க, டிரைவர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க, கண்டக்டர் என்ன கேட்பீங்க, பஸ் எவ்வளவு நேரத்துல போகும், எங்க நீங்க கேட்டதுனால தான் ஓட்ட போறானா, இல்ல ஒண்ணும் கிடையாது. தண்டத்துக்கு கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம் இல்லையா. எது கேட்கறோம்னா ஒரு ஆர்வம், நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற ஆர்வம், ஆனா ஒரு பிளான். அது மாதிரி ஜோசிங்கிறது ஒரு ஆர்வம், ஒரு பிளான்.
அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அது மேல ஆர்வமோ பிளானோ வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் எனக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா அதுல என்ன வரும்னா, குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு வரும். ஆமா. அதுக்கு அடுத்து தேவை இருந்தால் மட்டுமே ஜாதகம் பாருங்கன்ற ஒரு வார்த்தை அதுல இருக்கும். இல்லன்னா பாக்காதீங்க, டார்ச்சர் போட்டுட்டு என்னோட லைஃப் பத்தி சொல்லுங்க, நீ என்ன புலிகேசியா நான் உன்னை பாடுறதுக்கு இல்லையா? அப்படிலாம் கிடையாது. உனக்கு தேவை இருந்தா ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த தேவையை பத்தி மட்டும் சொல்லுவேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ 5 மாசம் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ பிரச்சனை சரியான்னு சொல்ல போறேன். அதுக்கு மேல இங்க ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கை முழுவதையும் கண்டுபிடிச்சு இப்போ ஒரு 18 வயசு வருது ஒரு பொண்ணு, அந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் ஆகும் நான் சொல்றேன். என்ன நடக்க போகுது? என்ன யூஸ் இருக்கு? அது அதிர்ச்சி தான். அதிர்ச்சி தான். 18 வயசு அடைகிறதுக்குள்ள ஒரு நிம்மதி வந்துடலாம். அதிர்ச்சி தான், எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்ப 2 கல்யாணம் ஆகுன்றது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பிரேக் ஆகி முடிவு தெரியாம குழப்பி மெண்டலாகி தற்கொலை பண்ணிக்கலாமா, இவனோட ஓடி போயிடலாமா, அப்பாவுக்கு பிரச்சனை, அப்பா டார்ச்சரு, நீ வந்து என் குடும்பத்தையே பேர கெடுக்க வந்துட்ட, நாசமா போனவ, நீ பிறந்ததுல இருந்து என் குடும்பத்துல வெறும் தப்பா தான் நடந்துக்குன்னு அவங்க அம்மா ஆத்தா எல்லாம் குடும்பம் பண்றப்ப அந்த பொண்ணு நம்மள்ட்ட வரும். அப்ப ஜாதகத்தை பார்த்தா அம்மா உனக்கு 2 கல்யாணம் தான், அப்ப நீ முடிவு எடுக்கிறதுக்கான டைம் தான் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு முடிவு வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் ஏவா பியான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் சொன்னதுனால அந்த பிள்ளை முடிவு எடுக்கல, அந்த பிள்ளை முடிவு எடுக்கும். அந்த முடிவை தைரியமாக எடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை. அப்ப இப்ப நான் சொல்லாட்டாலும் அந்த பிள்ளை எடுக்கத்தான் போகுது, இல்லைன்னா காலம் எடுக்க வச்சிரும். அந்த நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது அதனாலதான் உங்ககிட்ட வருது. அது நம்ம பெருமைக்கு வச்சுக்க வேண்டியதான். இந்த நேரத்துல இந்த பெருமைக்கு நான் சொல்லணும்ன்றது விதின்னு வச்சுக்க வேண்டியதான். இருந்தாலும் இருந்துட்டு போதே, நான் சொல்லக்கூடியது அந்த பிள்ளை அங்கதான் போகும். அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஒரு சரியா தான் போறன்ற ஒரு நம்பிக்கை. இப்ப என்னன்னா நமக்கு இதான் விதிக்கப்பட்ட. ஆமா, ஒரு லேடி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு சார், எங்க வீட்டுக்காரர் என்னாலதான் செத்தாரா, என் விதினாலதான் செத்தாரா, இல்ல நான் தப்பா அவரை ஹேண்டில் பண்ணிட்டேனா, அவரை நான் நல்லா பாத்துருக்கலாமா, அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து செத்துருக்காரு, அவர் நான் இன்னும் பாத்துருக்கலாமா, ஒருவேளை நான் என் தாலி ஏதாச்சும் அடகு வச்சு வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்குள்ள குழப்பம். என் வீட்டுக்காரருக்கு காசு இல்லாம என்னோட கிரகம் தான் அவரை வந்து இது பண்ணல, நான் என்னுடைய செயல்பாடுகள் தான் கெடுத்துச்சான்ற கேள்வி வேற இருக்கு இல்லையா? ஒருவேளை நான் ஏதாச்சும் நகைக்கு அடகு வச்சு நான் ஏதாச்சும் பெரிய காப்பாத்திருக்கலாமா அப்படின்ற குழப்பம் வரும்போது அப்படிலாம் இல்லமா, அவருக்கு விதி இதுதான் அப்படின்றப்ப அவங்கள அதான் வந்து வாழ்க்கையை தன்னம்பிக்கையோட அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறது, அல்லது குழப்பமான நேரங்கள்ல சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா சரியான முடிவுன்ற வார்த்தை கூட அங்க தேவையில்லை, குழப்பமான நேரங்கள்ல முடிவெடுப்பதற்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கறது ஜோசியம் உதவும். அப்ப அந்த இடத்துல நாங்க பிரசன்ட் பண்றது உங்களுக்கு உதவலாம். ஆனா 3 வயசுல ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாருனாலே இதான் நடக்கும்னு விதி இல்லையே. நான் சொல்றது தப்பா கூட நடக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், நான் எல்லாத்தையும் சொல்லவும் மாட்டேன், சொல்லவும் முடியாது. நான் சொல்றது நேரடியா உங்களுக்கு புரியவும் புரியாது. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு 3 வயசு ஆகுது. ஒருத்தர் எனக்கு ஜோசி நல்லா தெரியும், நீங்க உங்களோட வீடியோ எல்லாம் சூப்பரா பார்ப்பேன் சார், சூப்பரா சொல்றீங்க, என் பொண்ணு ஜாதத்துக்கு ஒண்ணு சொல்லுங்கிறாரு, எப்ப கல்யாணம் ஆகும்னு கேக்குறாரு. 3 வயசு தான். 3 வயசு. அப்ப அதுக்கு இப்போ கேட்க வேண்டிய அவசியம் தேவையில்லைன்னு சொல்லி திருப்பி சொல்றேன். அவர் விடாம 10 நிமிஷம் பேசுறாரு. சரி நான் சொல்லிடுறேன் சார், நான் லாஜிக் படி சொல்றேன், இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் ஆகும் அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்கன்னாரு. அப்ப எப்படி 2 கல்யாணம் ஆகும்னா, இந்த பிள்ளைக்கு இன்னும் 28 வயசுல கல்யாணம் ஆகும். அப்ப இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம்? 25 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும். 25 வருஷம் கழிச்சு இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா, உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த டயத்துல பிறந்த எல்லா குழந்தைக்கும் 2 கல்யாணம் சகஜமான இருக்கலாம். லிவிங் டுகெதர். இப்பயே வந்து ஏதோ நோ கிட்ஸ் நோ டிங்க் எல்லாம் வருது இல்லையா? அப்ப இது இப்பயே அந்த ஃபார்முலாஸ் ஆதி காலத்துல இருந்திருக்கலாம். ஆணும் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணலாம். என்னன்னா 25 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இன்னைக்கே ஏன் சார் உட்காந்து அழுகுறீங்க, யோசிக்கிறீங்க? அது அன்னைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு இந்த புள்ள நல்லா படிக்குமா, உடம்புக்கு உடம்பு பிரச்சனை வருமா, இல்லைன்னா ஏதாச்சும் கண்ணுக்குன்னு பிரச்சனை வருமா, டாக்டரை பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் கேளுங்க, நான் சொல்றேன். அப்ப எது நம்மளுக்கு சரியானதோ, எது சாத்தியமோ, எது யதார்த்தமோ அதை மட்டும் ஜோசியத்துல பார்த்துட்டா, ஜோசியம் வந்து மூட நம்பிக்கை நீங்க பேச தேவையில்லை. எது ஏன்னா தவறாக நான் வழி நடத்த தேவையில்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு, இப்ப நீங்க கொடைக்கானலுக்கு போறீங்க, கொடைக்கானலுக்கு போகும்போதோ இல்லைன்னா ஒரு காசிக்கு போறீங்க, காசிக்கு போகும்போதோ அந்த ஊருக்கு எந்த பக்கம் போகலான்னு சொல்லி ஒரு ஜிபிஎஸ் திறந்து பாக்குற மாதிரி, அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க பார்க்காம போனாலும் எவனாச்சும் வெளி கூட்டு போறான், பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சு போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஜிபிஎஸ் உங்களை காசிக்கு கூட்டு போகாது, சரிங்களா? அங்க போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இது எப்ப எடுத்துக்கணும்னா, உங்களால முடியாத போது, சிந்திக்க முடியாத போது, மைண்ட் பிளாக்னு சொல்லுவோம், அந்த டயத்துல நீங்க எடுத்துக்கலாம். சும்மா காசு இருக்குன்றதுக்காக போய் ஜோசிக்காரன் கேட்டோம்னா 1000 ஊத்துவான் ஒண்ணு. அதுக்கப்புறமா ஜோசிக்காரன் உங்க வாழ்க்கையை மாத்துவாருன்னு நீங்க நம்பாதீங்க. கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. இப்ப நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்? நீங்க உழைச்சா தான் உங்களுக்கு சோறு, நான் உழைச்சா தான் எனக்கு சோறுன்ற மாதிரி யாரும் யாருடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. அப்படி மாத்துறதா இருந்தா இந்த ஊர்ல, இந்த சென்னையில நான் இப்ப நான் செம்பரம்பாத்துல இருந்து வந்திருக்கிறேன், வரும்போது பூரா அந்த மெயின் ரோட்ல கூடிய பில்டிங்ல யாரோடையதான் இருந்திருக்கணும்? ஜோசிக்காரனோடதான் இருந்திருக்கணும். ஒண்ணு கூட இருக்காது இல்லையா? இன்னும் ஜோசிக்காரங்க பாவம் வீடு இல்லாம நிறைய பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு விதிங்கிறப்ப உங்களுக்கும் விதிதான். அப்ப ஜோசியம் என்பது
பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிக்கலாகும் பொழுது அது எந்த இடத்துக்கு போக போகுதுன்றதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட். அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க அதுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. இப்ப அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து அதன்படிதான் நடக்குது அப்படிங்கறதையும் சொல்லி. ஆமாங்க, நான் சொல்றது அதுபடி நடக்கிறதுனாலதான் நாங்க சொல்றோம். அப்ப ஒருவேளை நான் மாத்தி சொல்றதுனால மாறாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது உங்க விதிப்படிதான் நடக்க போகுது. நான் உங்களை மாத்திலாம் சொல்றேன், நீங்க முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு வரீங்க நான் சொல்றேன். அப்ப நீங்க இப்போ வரீங்க, வந்துட்டு இந்த ஒரு பெரிய கோயில், ஆனா பெரிய மலை, இந்த பக்கமா போய் இப்படி திரும்பணும் சார், இன்னும் எவ்வளவு தூரம் தான் சார் போகணும்னு கேக்குறீங்க என்கிட்ட. 2 கிலோமீட்டர் சொல்றேன் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். 2 கிலோமீட்டர் நம்பிக்கலாம். ஒருவேளை நான் வந்து 200 கிலோமீட்டர் சொன்னாலும் அது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா? இன்னொரு 200 கிலோமீட்டர் போகணும் அந்த பக்கம்னா கூட அது நம்பிக்கை. அவ்வளவுதான். உங்களை நான் வந்து வழி நடத்த போறதில்ல, எதுவுமே பண்ண போறதில்ல. நீங்க இன்னும் எவ்வளவு தூரம் கடந்து போக போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறேன், அவ்வளவுதான். அந்த அளவுல ஜோசியத்தை பார்த்தா பிரச்சனை இல்லைங்க. இதுக்குள்ள போய் அதை மாத்தணும் இதை மாத்தணும் பரிகாரம் போறப்ப அது கொஞ்சம் சிக்கலாகுது. இன்னொரு விஷயம், இந்த அளவுக்கு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு நிறைய உதவுன மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இல்ல, இந்த இடத்துல தான் வந்து கடைசியா நம்மளால முடியாத ஒரு நிலைக்கு தானே கடவுள் அப்படிங்கிற ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்புற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுக்கு எனக்கு என்ன பார்க்க வரீங்க? அதுக்கு ஜோசிகாரனை பார்க்கணும். வாழ்க்கையில முன்னேறவே முடியல, சிக்கலான டயத்துக்கு வரும்போது நீங்க ஒண்ணு ஜோசியர்கிட்ட வந்து ஐடியா கேட்கணும். இல்ல ஜோசியர்கிட்ட ஐடியா கொடுக்க முடியாது, இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறப்ப நீங்க நேரடியா கோயிலுக்கு போயிடலாம். என்ன பார்த்து தான் கோயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. அல்ல, அதுலயுமே இந்த கோயிலை பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்குலாம் போனா அது அவங்களுடைய நம்பிக்கைங்க. அவங்க இப்ப நிறைய ட்ரெண்டிங் ஆகுது. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பாட்ட முருகன் வந்து ஃபுல் ஃபார்ம்ல கிளம்பிட்டாப்ல, பிஸி ஆயிட்டாரு. எல்லாம் ஜோசியக்காரங்க இந்த கோயில் இந்த முருகன் கோயிலை பார்த்தா இதாகும். ஒரு இது பார்த்தேன், திருச்செந்தூர்ல வந்து 2 அடி குழி தோண்டிட்டு அதுல விளக்கேற்றி வச்சா கோடீஸ்வரன் சொல்லிக்கிறான். மொத்தத்துக்கு குழியா தோண்டியாது, எவன் போய் விழுந்து சாக போறான்ற மாதிரி. குழந்தையெல்லாம் விழுந்தா உள்ள இடுப்பு போயிடும். அப்ப இது மாதிரி இன்னொருத்தன் என்ன சொன்னான்னா, மிளகா பொடி எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுங்க முருகனுக்கு அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவங்க நம்பிக்கைங்க. கடவுள் எங்கேயுமே வாழ்க்கை மாத்தி அவன் அந்த ஜோதிடர் இப்படி சொல்லணுங்கிறது அவனுக்கு விதியா இருக்கலாம், நம்புறது இவங்களுக்கு விதியா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர. ஆனா எந்த சித்தர்களும் எந்த ஞானிகளும் இப்படி போனா கடவுள் மாத்தி தருவாருன்னு எந்த இடத்துலயுமே அவங்க சொல்ல. கோயில்கள் அதுக்காக அவங்க படைக்கவும் இல்லை. ஏதோ ஒண்ணு நம்பிக்கைக்கு போறாங்க, அவங்க எதனாலும் நம்புவாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம நம்புவாங்க, அவங்களுக்கு போய் அந்த மதத்துக்கு கூட அங்கேயும் நம்புவாங்க, அவ்வளவுதான். அது வந்து அவங்க நம்புறாங்கன்றதா சரின்றதை சொல்ல முடியாது. நம்பிக்கையை தப்பு சொல்ல தேவையில்லை. இல்லை, அப்படி எதுவும் நடக்கிறதும் இல்லைங்கிறீங்களா? இல்லை, சில கோயில்களுக்கு போனால் வந்து இது நடந்துருது, எனக்கு இந்த கோயில் போனேன் அப்படின்லாம் நம்பிக்கை வச்சு போகிறாங்க, ஜோதிடர்கள் வழிகாட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இல்லைங்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் மாறாது, உனக்கு எதுவும் நடக்காது. நடக்குது. நீங்கள் எல்லாமே ஒரு ஜோதிடர்கள்ட்ட வர்றதே வந்து ஒரு நம்பிக்கை பாசிட்டிவா வராங்க. நான் வராங்க, அது குறை சொல்ல, ஆனா அப்படி இல்லைன்னு சொல்றேன். யதார்த்தத்தை நான் சொல்லி ஆகணும். நீங்க யதார்த்தத்தை அப்படிதான். அப்ப முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. நான் சமீபத்துல ஒரு இடத்துல பார்த்தேன், அதை நான் கூட ஃபேஸ்புக்ல போட்டேன்னு நினைக்கிறேன். ரோட்ல போறோம், பிச்சைக்காரர் என்ன செய்யறாரு, கெஞ்சுறாரு, ஐயா 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 ஐயாங்கிறாரு. நம்ம எப்படி அவனை கண்டுக்காம திரும்பி போறோம், அது மாதிரி கடவுள் நம்மளும் கெஞ்சுறோம். நம்ம எப்படி அவனை கதற பார்த்துட்டு போறோமோ அது மாதிரி கடவுள் நம்மளை கதற பார்த்துட்டு போவாருன்னு சொல்ல வேண்டியதான் ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க பேசக்கூடிய விஷயங்களோ அல்லது உங்களுடைய பூஜைகளோ அல்லது உங்களுடைய இந்த விஷயங்களோ மட்டும்தான் கடவுளுக்கு கேட்கும் நீங்க நம்புறீங்க. டெய்லி வந்து சிக்கன் பிரியாணிக்கு அறுக்கப்படக்கூடிய கோழிகள் கத்தத்தான் செய்யுது இல்லைங்களா? மட்டன் பிரியாணிக்கு அறுக்கப்படக்கூடிய ஆடுகள் கத்தத்தான் செய்யுது. அந்த கூக்குரல்லாம் இறைவனு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், காப்பாத்திருப்பாரு. அப்ப அழுது புலம்புவதாலேயோ இல்லைன்னா கதறி அந்த மரண ஓலங்கள் அதெல்லாம் இல்லையா, நம்ம கூட வந்து பைசா அக்கவுண்ட்ல குறைவா இருக்கு, அது கூட பின்னணிதான் ரெக்வெஸ்டா மனசுக்குள்ள கேட்கிறோம். அது மரண ஓலம் இல்ல, அதையே அது காப்பாத்தல. ஏன்னா அவர் காப்பாத்துறது, அவர் ஒரு ஆள் இருக்காருன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்து நம்ம பழகி இருக்கிறோம். அப்படி ஒரு மைண்ட் செட் இல்ல, இது வந்து இயற்கை நியதி, இப்படித்தான் போகணும். எல்லாத்தையுமே ஒரு வந்து டாடா பிர்லாவா மாத்திட்டாருன்னா எல்லாமே வானுயர கட்டணங்கள் ஆயிடுச்சுன்னா எவன் சிமெண்ட் வேலை பார்க்கறது, எவன் கட்டுறது இல்லையா? கொத்தனார் அங்க இருக்கணும், கொத்தனார் இருந்தா அங்க ஒரு மம்முட்டியால் இருக்கணும், அங்க ஒருத்தன் செங்கல் செய்யணும், அங்க ஒருத்தன் சிமெண்ட் கம்பெனில வேலை பார்க்கணும், ஒரு ஹிந்திக்காரன் அங்க இருந்து வந்து ஏதாச்சும் டீ கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் டிசைன். அப்ப ஒரு கித்தார்ல எல்லாமே பெரிய திக்கான டிசைனை செஞ்சவன் யாருன்னு நம்மளால வந்து அது இயற்கையாவே டிசைன் ஆயிருக்கலாம். இல்ல இயற்கையா டிசைன் ஆரம்பத்துல எவனாச்சும் ஒருத்தன் கல்ல தூக்கி போட்டுக்கணும்ல, எவனாச்சும் ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கணும் இல்லைங்களா? அந்த வண்டி எவனாச்சும் செயல் இல்லாம எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான். அந்த எவனோ ஒருத்தன்றதை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து ஒரு ஆள் தான் செஞ்சிருக்க முடியும்னு நம்புறோம். அது இல்லைன்னா செஞ்ச ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு ஆளுன்ற மாதிரி பவர் கொடுத்துச்சோம்னா ஒரு கேரக்டரா இருக்காருன்னு நம்புறோம். அது இயற்கையே அப்படி நடந்திருக்கலாம். அந்த இயற்கையா நடந்ததை கூட நம்ம வந்து கடவுள்னு சொல்லலாம். அது நம்மளுக்கு புரியல. ஏன்னா புரியுற மாதிரி இருந்தா எத்தனை கோடி ஆண்டுகள் இருக்கும், எவனாச்சும் ஒருத்தன் புரிய வச்சிருப்பான். நானும் என் ஒய்ஃபும் பேசிக்குவோம், எல்லாத்தையும் சொன்னாங்க, வள்ளலாரு அவர் என்ன சொன்னாருன்றது புரியுற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைங்களா?
மறைபொருளாவே எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, குழுவுக்குறியாக மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். நான் எவ்வளவு வெளிப்படையாக சொல்கிறேன், புரிகிறதான்னு கேட்கிறாரு. அது நம்மளுக்கு அதே புரியல. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு மரமண்டைகளா இருக்கோம். ஒருவேளை புரியணுன்றதுக்கான டைம் வரும்போது புரியும். நம்மளுக்கு புரியல. ஒருவேளை நம்மளுடைய மைண்ட் செட்டு நம்ம இந்த பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், இந்த உலக அனுபவங்கள் எல்லாமே வேற கண்ணோட்டத்துல பார்க்கலாம். அவர் வேற கண்ணோட்டத்துல சொல்லியிருக்கலாம். அப்ப அது ஒருவேளை புரியிறப்ப தான் புரியும். அது மட்டும் இல்லாம திருக்குறள் எத்தனை குறள் எழுதி வச்சுக்கிறாங்க. இப்ப குறளோவியம் ஒருத்தர் எழுதினாரு. ஒருத்தர் வந்து டெய்லி டிவில சொன்னாரு. அப்ப புலால் மறுத்தல், கொல்லாமை, இது ரெண்டுக்கும் வந்து அவங்க விளக்கம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? என்ன விளக்கம் கொடுத்திருப்பாங்க? உணர்வுபூர்வமான விளக்கம் கொடுக்க முடியுமா? அதுக்கு கொடுத்து வந்து அவங்க சாப்பிட்டு, அவங்க பிரியாணி சாப்பிட்டு தான் வந்து அதுக்கு குரலுக்கு விளக்கமே கொடுத்தாங்க. அப்ப அவங்க செஞ்சது வந்து ஒன்லி அந்த மொழி மாற்றங்கள் தான் செஞ்சாங்களே தவிர உணர்வு மாற்றங்களை செய்யல. அப்ப திருக்குறள் என்பது அது ஒரு மொழியை ஊடகமா வச்சு சப்ஜெக்ட் சொல்லியிருக்குது. நம்ம அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு வெறும் மொழிக்கு மட்டும் மாற்றங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சப்ஜெக்ட் என்னன்னு நம்மளுக்கு புரியல. அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, தேவர் குறளில் முதல் 10 குறளை படியுங்கள், சாகாமல் இருக்கலாம்னு சொல்றாரு. அப்ப கடவுள் வாழ்த்துல பாத்தீங்கன்னா நீடூடி வாழ்வார், உலகம் முழுவதும் வாழ்வார், நீடூடி வாழ்வதை பத்தி தான் பேசுறாரு. அப்ப சாகாமல் இருப்பதற்கு இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. சாகாமல் இருப்பதுனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உடல் அழியாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுவும் இல்லைங்கிறாங்க நிறைய பேர். அப்ப சப்ஜெக்ட் புரியல. அப்ப புரியறதுக்கு ஒருவேளை நம்மளுக்கு அறிவு வளரல. நம்மளுடைய அறிவே பெருசா ஜீனியஸ் நம்ம நினைச்சுக்கிட்டு, புரட்சி புண்ணாக்குன்னு நினைச்சுக்கிட்டு, சித்தாந்தவாதிகள் நினைச்சுட்டு இருக்கோம். வளர சொன்னா சித்தாந்தம், வேதாந்தம், காலாந்தம், போதாந்தம், நாதாந்தம் சொல்லி சட்டந்தங்கள் இருக்குது. நீ சித்தாந்தத்தை மட்டும் தான் பெருசாக நினைச்சிருக்க, இன்னும் நிறைய அந்தங்கள் இருக்குடா, உனக்கு அறிவு பத்தாதுன்னு சொல்றாரு. அப்ப இன்னும் இது வந்து இப்போ இந்த ஜோதிடத்தை இதெல்லாம் வந்து இதா பேசக்கூடிய பெரியாரிஸ்டுகளுக்கு சொல்றீங்களா? அது இல்ல அந்த மாதிரி எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். எல்லாருமே முட்டா பசங்க தான், நானும் சேர்த்தான். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம அறிவுன்னு நினைச்சு பேசுறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பட்டன் போன்லாம் இருந்துச்சு, பட்டன் இல்லாம போன் வந்திருக்காருன்னு நினைச்சோம். பட்டன் போன் வச்சு அது அறிவாயிருச்சு. காலங்கள் மாறிட்டே இருக்கு. காலங்கள் மாற மாற அறிவுகள் என்ன வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே மாறிடும். சரிங்களா? அப்ப நான் அடிக்கடி சொல்றது, ராஜராஜ சோழன் அத வேற ஒருத்தர் தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஸ்டாலின்றது தமிழ் இல்லைங்களா? ஸ்டாலின் தமிழ், ஆமா, திராவிடம் தமிழ், ஆமா. அப்ப என்னன்னா, ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய எதை கட்டி ஆண்டாரு, அவரே இல்ல. நம்மளும் ஒரு நாள் இல்லாம போயிருவோம். நம்ம எதுக்கு இவ்வளவு கூப்பாடு போட்டு எதையுமே சாதிக்க முடியாது. சென்னையை ஒரு 100 வருஷம் விட்டீங்கன்னா காடா மாறிடும் மறுபடியும். சரிதானே? உலகம் தன்னை அடிச்சு சண்டை பண்ணி எல்லாத்தையும் தும்சம் பண்ணி மாறிடும். மாறி நம்மள ஃபுல்லா கிரைண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ற மாதிரி போட்டு ஒரு பிரட்டி விட்டுன்ற மாதிரி இதுக்குள்ள நம்ம 1000 கதறோம். இந்த உலகமும் இந்த அனுபவங்களும் கோடி வருஷங்கள் இந்த இடத்துல இருந்து வாழ்ந்தவனுடைய அனுபவங்கள் தான் இல்லைங்களா? என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய மொழிகள் எல்லாமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு இல்லைங்களா? என்னுடைய மொழிகள், என்னுடைய வாழ்க்கை முறை, நான் எப்படி சாப்பிடணும், எவன்ட்ட தங்கணும், எந்த புருஷ பொண்டாட்டியா வாழணும்ன்றதே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. எவனோ சொல்லிட்டு போயிருக்கா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க என்ன புரட்சி புண்ணாக்கு பாக்குறவங்கள்ட்ட நான் இதே மாதிரி ஒரு திராவிட கழகம் பேரே சொல்லாம சிற்பின்றவர்கிட்ட பேசினேன். அதை நிறைய பேரை கட் பண்ணி விட்டாங்க. நான் கேட்டது, ஊரெல்லாம் வந்து கடவுள் கும்பிடுவோன்னு காட்டு முறாட்டின்னு சொல்ற, உன் வீட்டுல வச்சிருக்கேன் ஒரு சிலை செய்யற. ஆமா. அப்ப நான் கேட்டேன், சிலை எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டேன். வயிற்று பழப்புன்னு சொன்னாரு. அப்ப உன் வயிறு மட்டும் பொழைக்கணும், ஐயர் வயிறு பொழைக்க கூடாதா? அப்ப சிலையை எதுக்கு செய்யற அப்படின்னா, சிலை பிள்ளையார் சிலை எதுக்கு செய்யற, வழிபடுறது செய்யற. வழிபாடவே வந்து முட்டாள்தனம் சொல்றியா, அப்புறம் செஞ்சு முட்டாள்களை உருவாக்குறியான்னு கேட்டேன். கட் பண்ணுங்கன்றாரு. புரிஞ்சு? உங்களுடைய தொழில் நியாயம்னா இன்னொருத்தனுக்கு தொழில் விதிக்கப்பட்டது, அது குறை சொல்லாதீங்க. அப்ப நீங்க தொழிலை விட்டுட்டு வாங்க, நீங்க அப்ப சிலை செய்யாதீங்க. அப்ப சிலை நான் என்ன சிலை செய்யறேன்னு தெரியுமா? என்ன சிலை செய்றீங்கன்றது மேட்டர் இல்ல சார். ஒரே ஒரு பிள்ளையார் சிலை செய்றீங்கல்ல, கோடி சிலை, நிறைய கோயில் சிலைகள்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் கடவுள் உற்பத்தி மையம் தான் பேரே வச்சுக்கிறாரு அவரு. அப்ப அது முட்டாள்தனமானது இல்லையா? அப்ப இது மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏன்னா நான் கம்யூனிஸ்ட்ல இருந்ததுனால காரங்க கூட்டமா எனக்கு தெரியும். எல்லா குடும்பத்திலயுமே வந்து பூஜை அறை இருக்கு. வேணா கேமரா தூக்கிட்டு வாங்க, என் வீட்டுல பூஜை அறை இல்ல. எங்க வீட்டுல பூஜை அறை இல்ல, படங்கள், சாமி படங்கள்ல எதுவுமே இல்ல. நீங்க ஜோதிடர், ஆனா நீங்க கடவுள் நம்புறது இல்ல. கடவுள் நம்புறது இல்லைங்க. கடவுள் முழுவதும் நிரம்பி இருக்கிறாரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு. அப்புறம் அவருக்கு தனியா போட்டோ இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் இவருக்கு தனியா போட்டோ வைக்கணும். போட்டோ வச்சு அவர் எங்க அப்பாவா இல்லைங்களா? செத்து போன எங்க அப்பாவா? அதனால நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம். நம்ம வந்து குளிக்கிறதுக்கு இடம் 4 பேர் பாப்பான்றதுக்காக நீங்க அங்க போய் இருக்கிறீங்க. உட்கார்றதுக்கு இடம்னா எங்க வேற உட்காரலாம் இல்லையா? அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோம். நம்ம சமையல் எல்லாமே இடத்துலயும் சமையல் பண்ணலாம். ஆள்ல உட்கார்ந்து சமையல் பண்ண வேண்டியது, எங்க வேணாலும் சமையல் பண்ணலாம். அந்த இடத்துல பண்ணா கறி அடிக்கும், கொஞ்சம் அதுக்கு பண்றோம். அதனால தான் நம்ம ஒரு இடத்தையும் சாமி எங்க கும்பிட்டானே, சாமி எல்லா இடத்துலயும் தானே இருக்குது. அப்ப சாமி அறை எங்க வீட்டுல கிடையாது. எத்த தீக்காக்காரங்க வீட்டுல சாமி அறை இல்லைன்னு கேட்டேன். அப்போ உங்க மனைவியை நீங்க பண்ண, அப்ப பெரியார் என்ன சொன்னாருன்னா,
முதல்ல உங்க மனைவி அப்படித்தான் இருப்பாங்க, கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லணும்னு சொன்னாருன்னு. அப்ப என்ன சார் ஊருக்கெல்லாம் நீங்க அசிங்கமா சொல்றீங்க, கோயில் முன்னால பைத்தியக்காரன்னு வச்சுக்கிறீங்க, உன் பொண்டாட்டி சொல்ல மாட்டேற, ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி திருதுன்னு சொன்னேன். அப்ப இது என்னன்னா, நான் அவங்களை முட்டாள்தனம் சொல்றீங்க, அவங்களுக்கும் இன்னும் பக்குவம் வரல. இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், நம்ம 2 பேரும் பேசும்பொழுது மேக்சிமம் வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து அவர் சொன்னாரு அவருடைய டேகை எடுத்து வந்து நிப்பாட்டோம்னா நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லைங்களா? அப்ப நம்ம தெரியாததை வேணா, இப்ப நான் வள்ளலாரை பத்தி எடுத்தேன், ஏன் எடுத்தேன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி பேசுறப்ப அவர் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு புரியலன்னு சொன்னேன். பெரியார் சொன்னதான் உனக்கு புரியுதுல, நீயே சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கடைசி வரைக்கும் அதை சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, அப்ப நான் என்ன இதுக்கு சொல்றப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து பெரியவா இருக்காரு இல்லையா, பெரியவாவுடைய போட்டோ வந்து எங்க அண்ணன் வச்சிருந்தாரு சாமி ரூம்ல, என்னுடைய தாஜ்மஹாலை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, கிழிச்சிட்டாங்க, நான் கோவப்பட்டு போய் அந்த பெரியவாவுக்கு வந்து அசிங்கமான உறுப்புகள்லாம் வரைஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கேட்டேன். பெரியவாவுக்கு இல்ல நான் சொன்னேன், சரி பெரியவாவை நீ அசிங்கப்படுத்தல, அதை யாரு பாப்பா, அதை யாரு பாப்பா, அங்க சாமி கூட போறவங்க தான் பாப்பா. யார் சாமி கும்பிடுவோம், உங்க வீட்டுல யார் சாமி கும்பிடுவா, குடும்பத்துல உள்ளவங்க, உங்க அம்மா தான் போகும், உங்க அம்மா அதை பார்த்தா உங்க அம்மாவுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு கேட்டோன்னே, பெண்கள்லாம் அப்படிலாம் நம்ம பார்க்க கூடாது, எங்க அம்மா அப்படிதான் அப்படிங்கிறாரு. அதாவது எதையாச்சும் விதாட்டவாதம் தேவையில்லை. அப்ப என்னன்னா, ரியலாவே நீங்க புரட்சியாளரா இருந்தா ரியலாவே இருக்கணும், ரியலா வாழணும். அப்ப வந்து உங்க வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க, வீடுகள்ல இருக்கக்கூடிய பூஜை அறைகளை அடிச்சு உடைங்க. பூஜை அறை சமையல் அறை அடிச்சு உடைக்கிறது கிளம்பி இருக்காங்க, சமையல் அறை உடைப்போம். ஆமா, என்னத்தையோ உடைங்க. நான் சொல்றது வந்து பூஜை அறையை உடைங்க, பூஜை அறைகள் எல்லாத்தையும் புத்தக மையங்களாக, புத்தக ஆலைகளாக மாத்துங்க, சரிங்களா? பெரியார் புத்தகங்களை நிரப்புங்க, அதுக்கப்புறமா ஊருக்கு சொல்லுங்க. ஆனா நீங்க அதை செய்யறது இல்ல, உங்களுடைய மனைவிகளை கும்பிட விடுறீங்க இல்லைங்களா? அப்ப பொட்டு வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு மரபு தானே, அதை எடுத்துடலாம். சேலை கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மரபு தான், எடுத்துடலாம். இப்ப எல்லா மரபுகளையும் மாத்தணும் இல்லையா? அப்ப நீங்க கோயிலுக்கு எல்லாம் போறதே இல்ல? நான் கோயிலுக்கு போக மாட்டேங்க, நான் குடும்பத்தோட போறது வந்து எல்லாரும் போறாங்க இல்லையா கூட்டமா, அது வந்து ஒரு நம்மளுடைய பாரம்பரிய மையம், அது மாதிரி போறேன். அங்க போய் வேண்டுதல் இல்லை, ஏன்னா வேண்டுதல் வைக்க வேண்டிய அளவுக்கு நம்மள இறைவன் வச்சுக்கல, எல்லாமே அவருக்கு தெரியும். உங்களுடைய கட்டம் மாறினதுனால தான் நீங்க பழைய இந்த ஜோதிடத்துக்குள்ள வர்றீங்க. எல்லாமே கட்டம் தான். நீங்க கம்யூனிஸ்ட் தோழர் அங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சு வச்சு போராடி. இல்ல, கம்யூனிஸ்ட்ல இருக்கும்போது ஜோசியம் பார்த்து நிறைய பேருக்கு சொன்னேன். எனக்கு என்னுடைய அந்த வாழ்க்கையே வந்து எனக்கு ஜோசியத்துல நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. ஏன்னா அனுபவங்கிறது அங்க இருந்தானே ஆரம்பிக்குதுங்களா? அப்ப இவன் ஏன் வேலை இல்லாம இருக்கான், இவனுக்கு எப்ப வேலை கிடைச்சும், ஒருத்தன் வேலைக்கு உள்ள போகும்போது அவனுடைய ஜாதகங்கள் எப்படி மாறிச்சுன்றதை பார்க்கும்போதுதான் நான் இப்படி போயிருவேன், நான் ஜோசியர் போயிருவேன் எனக்கு அனுமானிக்க தெரியல. ஆனா என்ன கட்டம் உங்களுக்கு மாறிச்சு? கட்டம் அப்படியே தான் இருக்கு. கிரகங்கள் என்ன கிரகங்கள் என்னுடைய ஜாதகத்துல கூட இந்த சனியினுடைய ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருந்தது, கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அப்ப நான் சொல்றது எல்லாமே அனுபவங்கள் ஒரு இடத்துல தான் வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கையில எங்க வேணாலும் வரலாம். அப்ப இந்த ஜோசியம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், குடும்பத்துல பாக்குறாங்க, நம்ம நிறைய அனுபவப்படுறோம், நிறைய ஊரெல்லாம் சுத்துறோம், ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையும் பாக்குறோம். இதுதான் லைஃப், இதுதான் டிசைன் தெரியும் போது நம்ம அதுக்குள்ள வரோம். அப்ப இங்க என்ன சொல்றோம்னா, ஒரு விஷயத்தை நேரடியாக கரெக்டா அணுகிட்டா, அதனுடைய நம்பிக்கைகள் சரியாக இருந்தா அது நம்மளுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். தவறாக அணுகும் பொழுது அது நம்மளுக்கு குழப்பத்தையும் கொடுத்துரும், அதே நேரத்துல அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவோம். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து நேரடியா புத்தகங்கள் என்ன போட்டிருக்கோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அணுகிறோம். சாஸ்திரங்கள் எங்கேயுமே வந்து வழிபாடுகளை சொல்லலை, எங்கேயுமே தூக்கி பிடிக்கல, அது தனியா இது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய துறைன்னு சொல்லிடுச்சே தவிர இதை மாற்ற முடியாதுன்றத தீர்க்கமா சொல்லுது. நான் அதை அப்படியே வெளிப்படுத்துறேன். இல்ல, சித்தர்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? சித்தர்கள் அவங்க ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னவங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க வந்து ஆன்மீகவாதிகள், அவங்களுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு இல்லை. அவங்க ஜஸ்ட் ஆன்மீகவாதிகள், அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, கார் இருக்கு, இப்ப எத்தனை பேர் கார் வச்சுக்கிறான் ரோட்ல, எத்தனை, இப்போ ஒரு நான் சொல்ல காரை விட்டுருங்க, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் எத்தனை பேர் வச்சிருக்காங்க? ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-100 அப்ப 50-100 பேர் வாங்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸே நம்மளால வாங்க முடியல இல்லைங்களா? புகை தள்ளுது, அதுக்கு வழி தெரியல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஒரே ஒரு சித்தன் பிறந்தான், ஓசோன்னு ஒரு ஆள் தானே சொல்றோம். எத்தனை உலகத்துல அவன் மாதிரி நம்ம ஊரா போய் கோயிலுக்கு போய்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தவறுன்னு சொல்லி ஒருத்தன் கடவுள் மறுப்பு கொள்கையில ஒருத்தன் பேசுறான். 2 பேருக்கு கடவுளை பத்தி தெரியாது. அப்ப நான் சொல்றது, ஒரு டியூப் லைட்டை நான் கும்பிடுறேன், நீங்க டியூப் லைட்டை கல்ல விட்டு எறியறீங்க, நீங்க டியூப் லைட்டை கடவுள்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல நீங்க சொல்றீங்க. 2 பேருமே தப்பான ஒண்ணு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோன்றதான். கரெக்டா ஹேண்டில் பண்ணவங்க சித்தன்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்றது நம்மளுக்கு புரியல, ஒருவேளை புரியறதுக்கு ஏதாச்சும் அறிவு வரட்டும்ன்றதானே தவிர இதுக்கு மேல இங்க என்னத்த நம்ம பேசுறது ஒன்றும் புரியல இல்லைங்களா? அப்ப நம்ம புரியுறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை யதார்த்தமாக இருக்கு, வாழ்க்கை அனுபவங்கள் அடிப்படையில இந்த ஜோசியம் அப்படிங்கிறது அனுபவங்களை கண்டறிவதற்கு உதவுகிறது. அடுத்தடுத்த கட்டங்கள் வாழ்க்கை எப்படி போன்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த புரிதல் வச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு மொழி தெரியாது, எனக்கு அந்த மொழி தெரியுது, அதை நான் படிச்சு சொல்றேன். நீங்க C+ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நான் செய்யல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நீங்க உங்களுடைய ஜோதிட பயணத்துல இந்த கட்டம் ஒரு அப்படின்னு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஏதாவது ஒரு எல்லாமே வித்தியாசமான கேரக்டர் நான் பார்த்த ஒவ்வொன்றுமே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் யூனிக் இல்லைங்களா?
ஒரே மாதிரி ஜாதகம் இன்னொருத்தருக்கு பாக்குறப்ப அவருக்கு வேற ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அப்ப டெய்லி நாங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். அப்ப இதே மாதிரி அமைப்பு இருக்கிறப்ப நான் அந்த பலன் சொல்லுவேன், அவர் வேற மாதிரி ஒரு கதை சொல்லுவாரு. அப்ப அது ஒரு திரைக்கதை. நம்ம டெய்லி எத்தனை வருஷமா காதல் படம் வருது, திரும்ப கதைகள் அதே காதல் தான், அதே காதல் தான், 1000 பிரச்சனை. அது மாதிரி ஒரே ஜாதகம் வேற வேற மாதிரி கதை, திரைக்கதை வர்ற மாதிரி. நம்ம இப்போ இதே இந்த வடபழனி பகுதியிலே வந்து 10 நாளுக்கு ஒரு குழந்தை பிறகு, அதே மருத்துவமனை, அதே பக்கத்து இருக்கை, அது படுக்கை, அதே 10 நாளுக்கு இன்னொரு குழந்தை பிறகு. ஆனா 2 பேருடைய வாழ்க்கையும் ஒண்ணு போல இருக்கிறது கண்டிப்பா இருக்காது. இப்ப நீங்க சொல்றதின் அடிப்படையில கிரகங்கள் வந்து ஒரே நேரத்துல இதுதான் வந்து கேபி சிஸ்டம் சொல்லி இதை கொண்டு வந்தாங்க. இந்த லாஜிக் எடுத்துட்டு தான் நீங்க சொல்றது 10 பக்கத்து பெட் இல்ல, அதே அம்மாவுக்கு 2 குழந்தை பிறகுது. சரி சரிங்களா, பக்கத்து பெட்டு கூட போதே இல்ல, அதே அம்மாவுக்கு 2 குழந்தை பிறகுது, 2 ஒண்ணு போல வாழ்றது இல்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அது கேபி சிஸ்டம் சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு சொல்லி சாரஜோதிடம், வேத சாரஜோதிடம் கொண்டு வந்தாங்க. அதுவும் ஃபிளாப் தான். என்னன்னா நான் திருப்பி சொல்றது, நாம் எல்லாருமே ஒரே கோர் இல்ல, வேற வேற கோர், எங்கெங்கிருந்தோ பிறந்து வரோம். ஒரு குடும்பத்துல பிறக்கிறதுனால அந்த குடும்பத்தினுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கலாம். நான் சொல்ல வந்ததுதான் 132. இப்ப நம்ம நீங்க கேட்டீங்க நம்ம 2 பேரும் ஏன் பேசிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு 132 காரணிகள் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சயின்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, நீங்க பேசுறதுக்காக சொல்றேன். 132 காரணிகள் ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து உங்களால மேக்சிமம் உங்களுடைய அறிவை வைத்து, நான் சொல்ல ஜோசி இல்ல, பேசிக்கான அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவை வச்சு ஒரு 2ல இருந்து 3 காரணிகளை உங்களால அனுமானம் செய்ய முடியுங்கிறாங்க. அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது, அனுமானிக்க முடியும். ஜோசி வந்து இன்னொரு 3 காரணிகளை சேர்த்து சொல்லுது. அவ்வளவுதான். இன்னும் காரணிகள் நிறைய இருக்கு. இன்னும் 150க்கு 120 காரணி இருக்குது, நம்மளுக்கு புரியாத காரணி இருக்கு. அப்ப என்னன்னா எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நான் சொல்றது, நான் வந்து உங்களை முன்னும் ராக்கெட்ல ஒன்னும் பத்த வைக்க போறது இல்லை, உங்களோட லைஃப் இப்படி போக போகுதுன்னு சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு பேசிக்கான அனுமானத்தை தான் சொல்ல போறேன், மீதி நீங்க தான். அப்போ ஒரு டாக்டர் வராரு, 2 பேரும் ஒரே கடையில் புரோட்டா சாப்பிட்டோம் சார், இவனுக்கு வயிறு வலிக்குது, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா 2 பேரும் ஒரே புரோட்டாவை தானே சாப்பிட்டீங்கன்னு கேட்க கூடாது இல்லையா? அப்ப டெஸ்ட் எடுத்துட்டு வா, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு, நீ என்னத்தை திண்டு எங்க போய் குடிச்ச, இது மாதிரி கேட்க வேண்டியிருக்கப்ப நம்ம ஜாதகத்தை சொல்லும் பொழுது, சார் உங்களுக்கு திருமண பந்தங்கள்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். அப்ப சொல்லும் பொழுது இல்ல சார் எனக்கு திருமண பந்தம் வேற மாதிரி பிரச்சனை, இவருக்கு வேற மாதிரி. அப்ப என்னன்னா நான் சொல்றது ஒரே சிமிலரா இருக்கும் அவங்களுடைய பிரச்சனை. 2 பேருக்குமே வந்து கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இருக்கும். இவருக்கு ஒரு 2 வருஷம் முன்னால வரும், அவருக்கு 2 வருஷம் பின்னால வரும். ஆனா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்துருன்றதை பாக்குறோம். அப்ப ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தைகள், ஒரே வயிற்றுல பிறந்த குழந்தைகள் மாறுபடும். அந்த மாறுபாடுகளை கண்டுபிடிக்கிறது அவங்கள்ட்ட பேசிதான் நம்ம புரிய வைக்க வேண்டியது. அந்த மாறுபாடை தீர்மானிக்கிறது தான் ஏதோ ஒரு சக்தி அது இருக்கு, அது நம்மளால முன்னே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இப்ப நான் என்னுடைய மெத்தட்ல வந்து பேர்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். 2 பேருக்கு கண்டிப்பா வேற வேற பேர் வந்து, அப்ப பிறந்த குழந்தைக்கு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒண்ணு அது பேசணும், என்ன எங்க வலிக்குதுன்னு சொல்லணும், இல்லாட்டினா அது பேர் வைக்கணும். அப்ப பேர் வச்ச உடனே அந்த பேர்கள் வந்து, இப்போ ஒரு ஜாதகத்துல, இப்போ உங்க ஜாதகம் நம்ம 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்திருக்கோம் சார், ஒரே பெட்ல பிறந்திருக்கோம் சார். உங்க ஜாதகத்திலையும் என் ஜாதகத்திலையும் மொத்தமே வந்து 3 கிரகம் பவரா இருக்கு. 3 கிரகத்தோட தன்மைகள் நம்ம 2 பேருடைய வாழ்க்கையில் நடக்கும் போது தெரிஞ்சிருச்சு. உங்க ஜாதகத்துல சூரியனுடைய பேர், உங்களுக்கு வந்து ஆதவன் பேர் வச்சுக்கிறாங்க, எனக்கு வந்து ரவிச்சந்திரன் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்லி சூரியன் தான் ஆக்டிவேஷன், எனக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஆக்டிவேஷன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில சந்திரனுடைய தன்மையும் சேர்ந்து விளையாடும், உங்களுக்கு சூரியன் மட்டும் விளையாடும். அப்ப இது மாதிரி நம்ம புரிஞ்சு பலன் வச்சே பலன். அப்ப என்னன்னா அனுமானிக்கிறோம். அப்ப ஜாதகத்தையும் கையில வச்சுக்கிறோம், பேரையும் வச்சுக்கிறோம். இப்ப நான் கைரேகையும் பார்த்துதான் சொல்றேன். அப்ப கைரேகையும் பார்த்துக்கிறோம், எல்லாத்தையும் அனுமானிச்சு நீங்க இப்படி எல்லாம் போவீங்கன்னு நம்ம சொல்றோமே தவிர இது அனுமானம் தான். ஏன்னா நடக்கிறப்ப தான் அது ரியாலிட்டி இல்லைங்களா? அப்ப ஜோசியம் என்பது முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்ப ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த கேள்விதான் கேட்க வந்தேன் நான். நீங்க வந்து இப்போ பெரிய அளவுல கொரோனா எல்லாம் நடந்துச்சு, அதை பத்தி சொல்ல முடியாது சார். நான் சொல்றேன்ல, கொரோனாங்கிறத அனுமானிக்கிறதுக்கு இதுக்கு முன்னால ஏதாச்சும் நடந்திருக்கணும்ல, நடக்கல. ஒண்ணு நடக்கும் அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சுனாமி வருது. நான் தான் சொல்றேன்ல, இப்ப ஒருத்தன் கல்யாணம் ஆகுறான்னா 1000 பேர் கல்யாணம் ஆன தகவல் என்கிட்ட இருக்கு. நான் சொல்றேன், சுனாமி வந்ததுக்கான தகவல் என்கிட்ட இல்ல, நான் கத்துக்கும் போது இல்ல, நான் அனுமானிக்கலாம். என்ன அனுமானிக்கலாம்? பெரிய பிரச்சனை, ஏதோ செவ்வாய் சனி சேரும் பொழுது ஏதோ ஒரு விபத்து ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லி அனுமானிக்கலாம். அப்ப அது நடக்கலாம். இப்போ தங்க விலை ஏறிச்சு, நான் தொடர்ந்து 1 வருஷமா எல்லா டிவிலையும் சொன்னேன் 15,000 ரூபாய் தொடுன்னு. அப்ப இது வந்து என்ன 15,000 தொடாட்டினா என்னன்னு தூக்கிலே போட போறீங்க? அனுமானம். அப்ப இந்த சனி வந்து இங்க வரும்போது இதுக்கு முன்னால சனி 30 வருஷத்துக்கு முன்னால வந்து 90 வருஷத்துக்கு முன்னால வந்தப்பன்னு சொல்லி டேட்டாவை எடுத்து உட்காந்து கால்குலேஷன் பண்ணி எந்தெந்த கால்குலேஷன் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்ப பெர்சன்டேஜ்ல பாக்குறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து தங்கம் விளையாடுறது வெளியே அப்போ 10,000 தொடலாம் அப்படின்னு 10,000 தொட்டு இப்ப 17,000 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி 10,000 இன்னைக்கு வந்துருக்கு. அப்ப இன்னும் கூடுமா? கண்டிப்பா ஏறும், கண்டிப்பா இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சனி வந்து மேசத்துக்கு அப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு ஏறுமுகமாவே இருக்கும். அப்ப நாளைக்கு குறைஞ்சிச்சுன்னா நீங்க எனக்கு போன் போட்டு குறைஞ்சிச்சுன்னு கேட்க கூடாது. நான் சொல்றது பொதுவாக அந்த ஏறுமுகம்ங்கிறது ஏறிட்டே தான் இருக்கு போது அது குறையாது. அப்ப இதெல்லாம் அனுமானிக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி தகவல் இல்லாதப்ப இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப கையை தூக்கிட்டு நம்ம நிக்க வேண்டியதான் இல்லைங்களா? அப்ப கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது எப்படி டாக்டர் கையை தூக்கி தான் நின்னாங்க.
அவங்க டாக்டர் படிச்சவங்க படிச்சீங்களா ஏன் இந்த நோய் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா எனக்கும் தெரியாது, நான் படிச்சதே இல்ல. இந்த வைரஸ் நான் இப்பதான் படம் வரைஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றான் ஒருத்தன் இல்லையா, அவனே இப்பதான் பார்த்து படம் வரைஞ்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு மருந்து கேட்டான்னு சொல்றது. அது மாதிரி ஜோசிக்காரங்களும் கை தூக்கிட்டு தான் நிக்கணும். இன்றைய கால கிரக நிலவரத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்க பெரிய அளவுல என்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஏதாவது பொருளாதார மாற்றங்கள் ஃபுல்லா வருங்க. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், பொருளாதார மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறமா அரசியல் மாற்றங்கள் வரும். அரசியல்ல ஒரு புதுமையான, இப்ப நீங்க எப்படி இப்ப முதலாளித்துவத்துல இருந்து ஜனநாயகம் வந்துச்சு, மன்னராட்சியில இருந்து முதலாளித்துவம் வந்துச்சு நம்ம பேசுறோமோ, அது மாதிரி இந்த ஜனநாயகம் வேற ஒரு வடிவத்தை எடுக்கலாம். ஜனநாயகம் செட்டப்பே மாறும் கண்டிப்பா, வேற ஒரு வடிவத்துக்கு. எந்த காலத்துல நடக்கும்? அதான் இப்ப இருந்து அது ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. இன்னொரு 15 வருஷத்துல அது ஜனநாயகம் வேற ஒரு கட்டத்தை எடுக்கலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, பேரும் எனக்கு தெரியாது. இப்ப ஜனநாயகம் அப்படிங்கிற சொல்றதுல ஏதோ குறியீடு இருக்கா? நீங்க விஜய்க்கு போறீங்களா? இல்ல நான் சொல்ல, ஜனநாயகம்ன்ற செட்டப் மாறுங்கிறப்ப அது என்னவா மாறும் அப்படின்னு எனக்கு பேர் வைக்க தெரியாது இல்லைங்களா. அது என்னவா போறன்ற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நோக்கி நகரம் ஒண்ணு. அதுக்கப்புறமா இன்னொரு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஹியூஜ் பீப்புள், கூட்டமா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தனிப்பொழிப்படுத்துவாங்க. அப்ப என்னன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை வைக்கப்படுவாங்க. எல்லாம் தனிமையா தான் வேலை பார்க்க போறாங்க. நிறைய பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, சின்ன பிசினஸ். இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். போர் சூழல்லாம் வரும். இப்பயே போர் தானே சார் நடந்துட்டு இருக்கு. ஆமாமா, வாருங்கிறது பயவாரு, ஃபைனான்ஸ் வாருன்னு சொல்லி பொருளாதார போர்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது இதை போராவே எடுத்துக்க தேவையில்லை. போட்டி உலகம், எனக்கும் உங்களுக்கும் போர் நடந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி அது நடந்துட்டு தான். 3வது உலக போருக்கான நெருக்கடி பேர் வைக்கிறது அது நடந்துட்டு இருக்கலாம். நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்றவர் 25லயே ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்றாரு. சரிங்களா, அப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆனா இது எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் நம்ம கற்பனை பண்ண தெரியும். நேத்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒருத்தன் போட்டிருந்தான், நேத்துல 3 நாளைக்கு முன்னால, ட்ரம்ப் எடுக்க போகும் புதிய முடிவு, தங்கம் விலை வரலாறு காணாத சரின்னு போட்டிருக்கான். ஒருத்தன் போட்டிருக்கான், ஏன்டா ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறான்ற அளவுக்கு நீ ஆளுன்னு கேட்டிருக்கான். ட்ரம்ப் உன்கிட்ட கேட்டு முடிவு எடுக்கிற மாதிரி, அதை ட்ரம்ப் என்னமோ அவங்ககிட்ட ஐடியா கேட்கிற மாதிரி, அவனுக்கு என்ன ஐடியா கொடுக்குற மாதிரியும், மோடி முடிவெடுக்க போகிறார் அப்படின்னு போட்டிருக்கான். டிவியில் ஏதோ ஒரு சேனல்ல போட்டிருக்கான். ஏன்டா நீங்களாம் ஒரு ஆளு, மோடி என்ன முடிவு, அந்த அளவுக்கு நம்ம பேச முடியாது இல்லைங்களா, ஏன்னா நம்மளுக்கு கற்பனை தெரியாது. அப்ப அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஆனா உலகத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கால தேச வர்த்தமானம்னு சொல்றாங்க. இப்ப ஏசி இருக்கு, கார் இருக்கு, இதை அலெக்சாண்டர் அனுபவிச்சிருக்க முடியாது. ராஜராஜ சோழன் அனுபவிச்சிருக்க முடியாது இல்லைங்களா, கால மாற்றத்துல மாறுது. அப்ப செல்போன்ல ராஜராஜ சோழன் அவங்க பொண்டாடி பேசியிருக்க முடியாது, வீடியோ கால் போட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்க, அதனால அவர் மன்னர் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்ப காலதேச வர்த்தமானம்ங்கிறப்ப மக்களுடைய வாழ்க்கை இன்னுமே எளிமைப்படுத்தப்படலாம், வசதிப்படுத்தப்படலாம். அப்ப இன்னுமே ஹாப்பியாவோ சந்தோஷமாவோ பொருளாதாரமான இன்னொரு விஷயம், நேத்து ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், பண்டமாற்று முறையா நம்ம 1000 காலமா வாழ்ந்துருக்கோம். இந்த பணத்தை கையாளக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு சில 100 ஆண்டுகள் தான் நம்ம பழகி இருக்கிறோம். இப்ப அதுல நம்ம தேர்ச்சி அடைஞ்சிட்டோம். நான் சொல்றது நானோ நீங்களோ இல்ல, சமூகம். இந்த சமூகம் அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இதை வச்சு நம்ம எப்படி சேஃப்டியா வாழ்றது, இதை எப்படி நம்ம என்ஜாய் பண்றதுன்ற அந்த தேர்ச்சி வந்துருச்சு. இனிமேல் அதை சரியா ஹேண்டில் பண்ணிக்கும். அந்த 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசுகளை ஹேண்டில் பண்ண தெரியாம, நம்ம காசு சேர்க்க தெரியாமையோ அது புரிஞ்சு இப்போ ஈஸியா எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இப்ப மக்கள் மாறிட்டாங்க, அவங்களுக்கு அந்த டெக்னிக் புரிஞ்சிருச்சு. அந்த டெக்னிக் இன்னுமே டெவலப் ஆகும். அப்ப மக்கள் இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க. இன்னும் என்ன சந்தோஷமா இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்றது, நீங்க என்னதான் தேர்ச்சி அடைஞ்சாலும் இந்தியால ஒரு நாளைக்கு 3500 குழந்தைகள் சாகுது பசினால. அந்த பசி மரணங்களை இன்னும் தவிர்க்கல. அதுக்கு ஏதாச்சும் வழிகள் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும்ன்றதான் பாக்குது. மற்றபடி இங்க ஒன்றும் பெருசா தவறுகள் நடக்காதுங்க. இந்திய அரசியல் எதுவும் மாற்றங்கள் வரும். இந்திய ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டுல மாற்றம் வரலாம். இந்திய அரசியல் 4 வருஷத்துக்கு வராது இல்லையா. இல்ல இப்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் வந்தா எடப்பாடியார் வருவாரு. செப்டம்பருக்கு மேல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஸ்டாலின் வருவாரு. செப்டம்பர்னா இப்ப மே மாதத்துல அறிவிக்கணும்ல, மே மாதம் வந்தால் ஒருவேளை வராம போச்சுன்னா, நான் சொல்றது செப்டம்பருக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட் ஆயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. செப்டம்பரை தாண்டி எலெக்ஷனும் ரிசல்ட்டும் வந்துச்சுன்னா திருப்பி ஸ்டாலினுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே எங்கிருந்து ஆட்டை போட்டது ஜாதகம்னா கூகுள் ஆண்டவர்கிட்ட இருந்தான். அது பொய்யா கூட இருக்கலாம். நான் சொல்றது கிடைச்சது வரைக்கும் தகவல். ரெண்டும் கூகுளை வைத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையில் பார்க்கிறப்ப இதுதான் நடக்கும். இதுல விஜய்க்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? விஜய் அடுத்த வருஷம் தான் வரும், அடுத்த லாட்ல தான் வருவார். இந்த லாட்ல அவர் ஒரு தன்னுடைய கட்சியை பலப்படுத்தலாம், கட்சியை வளர்க்கலாம். இப்பதான் கம்பெனி வாங்கியிருக்காரு, இன்னும் கம்பெனி வளர்க்கணும், போக வேண்டிய தூரம் இருக்கு. அடுத்த லாட்ல பிஜேபி வருதா, இவர் நம்ம விஜய் வராரா, நம்ம எடுத்துக்கலாம். அது பின்னாடி இப்ப இந்த 2 பேர் தான். இப்ப 2ல இந்த எடப்பாடிக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. எடப்பாடிக்கு பிரகாசமா இருக்கு. அவருடைய ஜாதகப்படி நான் சொல்றது கூகுள் ஜாதகப்படி. சரிங்களா.
விஜய்க்கு கூட்டணி அமைகிறது அந்த மாதிரியான கூட்டணி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கூட்டணி எவன் வரானே தெரியல, என்ன கட்சி வரும்னு தெரியாது. கூட்டணி நம்ம ஜோசியத்தை வச்சு சொல்ல முடியாது. இப்ப நான் இந்த ஜாதத்தையே ஆட்டை போட்டது, கூட்டணிக்காரன் ஜாதத்தை நான் எங்க போய் தேடுறது இல்லைங்களா? கண்டிப்பாக. ஆனா நான் வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, சில டிவிகள்ல ஏடிஎம்கே வந்து மறுபடியும் அலை இது சேராது கூட்டணி. நான் சொல்றது ஏடிஎம்கேல வந்து பழைய நபர்கள் சேர மாட்டாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்பயும் சேரல, அவங்க வந்து கூட்டணியா தான் சேர்த்துக்கிறாங்க, கட்சிக்குள்ள சேர்க்கல. அது மாதிரி ஒரு கேதர் ஆவாங்களே தவிர, இந்த கேதர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கேதர் ஆவாங்க. கூட்டணிகள் என்ன மாதிரி போகுன்றது யாருக்கும் கணிக்க முடியாது. அது வந்து ஒவ்வொரு ஜாதத்தையா பிடிச்சு தேடணும். அது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணிகள் வந்து இப்பதான் வந்துச்சு, சரிதான் இல்லைங்களா? நான் எவ்வளவு வருஷத்தினுடைய கூட்டணியை தேட முடியாது. இது எப்படி லாஜிக்ன்றதை புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி.